மீண்டும் இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்தில் கூடி அவரை நோக்கி விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஏறெடுக்கும்படியாய் தேவ வசனங்களை தியானிக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அன்புக்குரிய யாவருக்கும் ரட்சகரும் ஆண்டவருமாக இயேசு நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ஓகே, பாஸ்டர் சொன்ன மாதிரி என்னை காத்தபடி அடிச்சுட்டு போயிடும். அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, என் ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்தே அப்படி தான் என்னை பழக்க வைத்தார். நான் வாலிபமாக இருந்த காலத்தில் கொஞ்சம் தனியாகவே ஆண்டவரோடு நடந்து பழகினால தான் அந்த விஷயங்களை நான் கற்றுக்கொள்ள முடிந்ததுங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு புரிதலுக்கு சொல்லணும், ஆண்டவராக இயேசுவை நான் தியானிக்கும் போது அவரை வந்து 2 கள்ளர்களுக்கு நடுவில் சிலுவையில் அடித்து தொங்க விட்டு கொண்டு போட்டாங்க இல்லையா, நமக்கு தெரியும். அவருடைய அப்போஸ்தலராகிய யாக்கோபை பட்டயத்தால் வெட்டிட்டாங்க, ஸ்தேவானை கல்லறிஞ்சு கொண்டுட்டாங்க. மற்ற பேதுரு வந்து தலைகீழ சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார்னு வரலாற்றில் படிக்கிறோம். பவுல் தலை வெட்டப்பட்டிருக்கிறார். எல்லாம் ஆதி திருச்சபையெல்லாம் அவருடைய சொத்துக்கள்லாம் சூறையாடிட்டாங்க, சிங்கங்களுக்கு இறையெல்லாம் போட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் நான் நிறைய படித்த போது, அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த உலகம் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ அனுமதிக்கவில்லை. சரிதானே? அதான் உண்மை. இதை நான் என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் நான் கடந்து வந்தபோதும் நான் நிறைய சந்தித்திருக்கிறேன். இதை 2 கம்பேர் பண்ணி நான் படித்தேன். அப்படி இருக்கிறதுனால இந்த உலக பிரகாரமான எந்த சந்தோஷம் அல்லது விழா விருந்து நிகழ்ச்சிகளை நான் கலந்து கொள்ள கூடாதுன்னு என் உள்ளத்தில் வாலிபத்திலிருந்து ஒரு பெரிய உணர்வு வருது. ஆண்டவரை உடல் இல்லை, அப்போஸ்தலர் வாழ உடல் இல்லை, ஆதி திருச்சபை இனி மிஷனரிஸ் எல்லாம் பட்ட பாடெல்லாம் படிச்சிருக்கேன். இங்கேயும் அவர் தான் ஊழியங்கள் செய்த ஊழியக்காரெல்லாம் எல்லாம் எவ்வளவு கடினமான வேதனைகளை சந்தித்து போனாங்க. நான் ரொம்ப படித்ததுனால எனக்கு இந்த விழா கொண்டாட்டம் ஆடம்பரத்தை கண்டாலே ஒரு அலர்ஜி. ரியலி ஐம் சேயிங், நான் அப்படி ரொம்ப பழகிட்டேன். சாலமன் சொல்வான் இல்லை, துக்க வீட்டு ஏதாவது விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போகிறது நல்லது, தன் முடிவை சிந்திப்பான். அதனால் இந்த துக்க வீடு கஷ்டத்தில் இருக்கவங்களோட தான் நான் சூழ்நிலைக்கு தான் போவேன், ஜாம் பண்ணவோ ஆலோசனை சொல்லவோ. மற்ற இடங்களுக்கு தவிர்த்துருவேன். இது முன்னால் என் வாலிப காலத்திலேருந்தே அப்படி தான். பிறகு திருமணம் இப்பவும் அப்படி தான். எங்கள் ஏதாவது குடும்ப நிகழ்ச்சியில் இருந்தால் கூட என் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன், நீ வேணா போ குடும்பம். எங்கள் குடும்பத்தில் ஒன்றுக்கும் போகிறதே கிடையாது. வேணுமா ஆண்டோடைய வார்த்தை பேச வர்றேன், இல்லைன்னா சுவிசேஷத்து நிமித்தம் வர்ற எனக்கு அனுமதி இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு வசனத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக தந்துட்டார். உன்னை சுயஜன, அது வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்த அந்த வார்த்தை தான். அது அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரமாக சுய ஜனத்தாரிடத்திலிருந்தும் 26ஆம் அதிகாரத்தில் 16, இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில்லு, நீ கண்டவேளை நான் உனக்கு தரிசனமாய் காண்பிக்க போகிறவளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாக சாட்சியாக ஏற்படுத்துறதுக்கு உனக்காக தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், சுய ஜனத்தாரிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றி விசுவாசனாலே பாவம் மன்னிப்பு பரிசுத்தமாக்கப்பட்டோடைய சுதந்திரம் பெற்றுக்கொள்ளும்படியா இருளை விட்டு ஒளி நடத்திற்கு சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடம் திருப்பும்படி நீ அவருடைய கண்களை திறக்கும்படி இப்பொழுது உன்னை அனுப்புகிறேன். அதில் இருந்த வார்த்தை அதை அப்படியே செஞ்சிட்டார். என் சுய ஜனத்தார்கிட்ட எல்லார்ட்டையும் பிரிச்சுட்டார், வேற எல்லாத்துலேயும் பிரிச்சுட்டார். அவர் தனக்கு கஸ்டடியில் வச்சுட்டார். எனக்கு இந்த ஊழிய அழைப்பை சொல்லும்போது காஞ்சரகோடு சாது ஏசாசன் இருந்தாங்க, கிருபாசன சபை, அவங்க தான் என் ஊழிய அழைப்பை சொன்னாங்க. அவங்க கூட சொன்னாங்க, நீ ஆண்டவரோட நடக்கணும், அவர் என்ன கற்றுத்தர்றாரு அதை பேசணும். சபை சங்கங்கள் ஸ்தாபனம் எல்லாம் நிறைய இருக்குது, அதில் எல்லாம் போய் அந்த மாடலில் சிக்கிறப்படாது. இங்கே ஒரு காரியத்தை கவனிக்கணும், நான் சபைக்கு எதிராக பேசலை, ஆனால் சபைக்கு வெளியே ஊழியம் கிடையாது, இருக்கக்கூடாது. இது நான் ரொம்ப கண்டிப்பாக பேசுகிறது. தீர்க்க தரிசனமாக பிரசங்கமாக போ எவனாக இருந்தாலும் சபையிலே இருக்கு. நான் இப்போ எல்லா சபைகளோடு இணைந்து தான் பேசுகிறேன். அது கத்தோலிக்கமாக இருக்கட்டும், சிஎஸ்ஐயாக இருக்கட்டும், அதெல்லாம் நான் பார்க்குறது கிடையாது. சபையினுடைய சார்பில் இந்த ஆத்மாக்கள் அங்கே தான் எங்கேயாவது ஆண்டவர் நடத்துகிற இடத்துக்கு போங்கன்னு தான் சொல்லுவோம். சபைக்கு வெளியே ஊழியம் செய்யல. என்ன பிரச்சனைன்னா, நான் இந்த பைபிளே வாசித்து மெடிடேட் பண்ணி படித்தனால இந்த சபை மரபுகள் எனக்கு தெரியாது, பாரம்பரியங்கள் எனக்கு தெரியாது. அது எபேசியர் 2:20 சொன்ன மாதிரி அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல், இதுக்கு மேலே ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் வீடாய் கட்டப்படுறது தான் சபைன்னு தான் நான் படிச்சிருக்கேன், புரிஞ்சிருக்கேன், பேசுகிறேன். ஆனால் எந்த சபையும் அந்த ஸ்ட்ரக்சரில் சரியா இல்லை. முந்தின காலங்களில் கொஞ்சம் இருந்தது, இப்போ ரொம்ப மாசம் ஆயிட்டு. அதனால என்னன்னா, ஆண்டவர் எனக்கு பேசுறது, நீ இதுக்குள்ளே போய் உன்னை கெடுத்துக்கொள்ள வேண்டி போனோம். நீ எல்லா சபைக்கும் ஊழியக்காரன், நான் எல்லா சபைக்கும் தமிழ்லையும் கேரளாவிலையும் பேசுகிறேன் இல்லையா, அங்கே எல்லாம் நிற்கும்போது நான் சொல்கிறேன், நான் எல்லா சபைக்கும் ஊழியக்காரன். ஈவன் அது கத்தோலிக்க சபையாக இருந்தாலும் இந்த சபைக்கு நான் ஊழியக்காரன் தான். நீங்கள் தப்பு பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்லி தரணும். சிஎஸ்ஐ சபையில் நான் பிரசங்கம் பண்ணுறேன், எனக்கு அனுமதி கிடைக்கும் போது நான் செய்கிறேன். நான் ஒன்றும் வேறுபாடு பார்க்கல. ஒரு சபை, ஒன் காட், ஒன் கிரைஸ்ட், ஒன் ஸ்பிரிட், ஒரே சபை தாங்க இருக்குது. நம்ம வந்து ஆட்சிக்காக அல்லது சூழ்நிலைக்காக பிராந்திய சபை இல்லையா, அது அப்படி நம்ம பிரிஞ்சிருக்கிறோம், லோக்கல் சர்ச்சஸாக பிரிஞ்சிருக்கிறோம். பட் ஒரே சபை, எல்லாரும் சேர்ந்து ஒரே சபை. இந்த அழைப்பையும் அனுபவத்தையும் தேவன் எனக்கு தந்ததுனால நான் எல்லா சபைக்கும் சுவிசேஷகன், அதுதான் என்னுடைய அழைப்பு. எல்லா
சபைக்கு நான் சுவிசேஷம் தான், ஒரு சபைக்கு இல்லை. ஸோ ஆகவே இதை நீங்கள் சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் கொஞ்சம் ரொம்ப ஆழத்தில் போவேன், ஏன்னா இங்கேயே படித்தது அதை விட்டுற எனக்கு மனசு கிடையாது. அதை விட்டால் ஏதோ ஒரு பெரிய பொக்கிஷத்தை இழந்த மாதிரி. அதனால் கொஞ்சம் குறையான அனுபவம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அது சபை மற்றவங்களுக்கு அவங்களுக்கு சரி, பாஸ்டர் நீங்கள் செய்யுங்க, நான் கொஞ்சம் தள்ளி நின்றுடுவேன், நீங்கள் இதை செய்யுங்க, நான் ஒதுங்கியே நின்றுடுவேன். சண்டை போட மாட்டேன், ஆனால் சண்டை போட முடியாது, ஏன்னா சபைக்குள்ளே இருக்கும்போது செய்ய முடியாது. ஆனால் இதில் எனக்கு நிச்சயம் இல்லை, தெளிவில்லை. கற்று நிச்சயித்து கொண்டவர்கள் நிலைத்தரும் இல்லையா? ஏன்னா எனக்கு ஆண்டவர்கிட்ட போய் நிற்கணும். பாஸ்டர் சொன்ன மாதிரி நான் முழங்காலே நிற்கிறவன், சத்தம் வெளியே கேட்காது, மணிக்கணக்கா அப்படியே ரெண்டும் தூங்கியிருக்கேன். முழங்காலே கட்டில்ல மேலே அப்படியே தான் தலை நெத்தி அப்படி தான் தூங்கிடும். எனக்கு அவர்கிட்ட பேச முடியாது, ஏதாவது தப்புன்ட்டேன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஓகே, அதை சரியா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சபையாராக இருக்கணும், கட்டப்படணும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவருக்காய் ஒருவர் ஜபித்து, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி, இவ்விதமாய் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்னு அந்த வசனம் சொல்லு. சரியா? இதான் அதுக்கு பேர் தான் சபை. சும்மா வந்து ஆடிட்டு பாடி சத்தம் போடுறது கிடையாதுங்க. ஒரு ஆள் பட்டினி கிடந்தா எல்லாரும் சேர்ந்து பட்டினி கிட, ஒரு ஆளுக்கு பிரச்சனைனா எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணி அது ரெண்டு ஒன்று பார்த்துட்டு போங்க. பாவம்னா ஆண்டவர் வெளிப்படுத்தட்டு, இந்த தப்பு இருக்குது நீங்கள் மனம் திரும்புங்கன்னா வெளிப்படுத்தட்டு. இந்த சபைங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சர், அதை பார்க்க முடியலை, அது சங்கடமாக இருக்குது, வேறு வழி இல்லை, எங்கள் வார்த்தைகளை பேசுகிறோம். சரியா? சரி, நம்ம கொஞ்சம் வார்த்தைக்கு போனோம். முக்கியமாக இந்த இழப்புதல் என்ற அந்த ஒரு வார்த்தை, இது ரொம்ப பிரபலமாக எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. நாமளும் அதை கொஞ்சம் ஆழமாக பார்த்துட்டோம், நிறைய வசனங்கள் பார்க்குறோம். கடைசியாக என்ன பார்த்தோம்னா எழுப்புதலின் ஆவி. என்ன சொன்னீங்க? என்ன பார்த்தோம்? எழுப்புதலின் ஆவி. தேவன் ஆவியாக இருக்கிறவர், தம்முடைய ஆவியினால தான் எழுப்புதலை உண்டாக்குறார். மற்ற காரியெல்லாம் மைனர் தான், இல்லைன்னா அவருடைய பலன் குறைவு. அந்த ஆவியானவர் வந்துதான் அந்த எழுப்புதலை முழுமைப்படுத்துகிறார், வலிமையேற்றுகிறார் என்பதை நம்ம வசனத்தில் பார்த்துட்டோம். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு எழுப்புதலை ஏற்படுத்தும் போது என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், லூக்கா 4:18 படிங்க. லூக்கா 4:18 சீக்கிரம் படிக்கணும் கொஞ்சம் வேகமாக. கர்த்தருடைய ஆவியானவர், இயேசுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அதை குறித்து அவர் சொல்றார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை, முதல் விஷயம், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். நல்ல கவனிங்க. இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கணும், சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கணும், குருடருக்கு பார்வை கொடுக்கணும், பிரசித்தப்படுத்த, நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கணும், கர்த்தருடைய அனுக்கிற வருஷத்தை அறிவிக்கும்படி காலம் வந்துட்டு அதை அறிவிக்கும்படி வந்திருக்கிறேன். அப்போ எழுப்புதலின் பரிசுத்த ஆவி வந்தா, இது முதல்ல இயேசுக்குள்ள வந்துல்ல, அவருக்குள்ள ஏற்பட்ட இந்த விஷயங்கள் நமக்குள்ள ஏற்படணும். சரியா? எல்லாமே சொல்லியிருக்கு, நிறைய விஷயம் இருக்கு, நமக்குள்ளே வர வேண்டும். அதில் முதலாவது சுவிசேஷத்தை குறித்த அறிவு அந்த எழுப்புதல் ஆவி நமக்கு கொடுக்கிறது. அதனால தான் இயேசு முதலாவது பிரசங்கம் மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது பிரசங்கம் பண்ண தொடங்கினார் என்று வாசிக்கிறோம். நீங்கள் 2 தீமோத்தேயு 1:10 வாங்க, 1:10 வாங்க. இந்த பரிசுத்த ஆவி வரும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்த ஒரு அறிவை, நிச்சயத்தை கொடுக்கிறது. ஓகே, வாசிங்க 2 தீமோத்தேயு 1:10. 2 தீமோத்தேயு 1:10 தானே? சரி. ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷம், ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியாகினார். நல்ல கவனிங்க. சுவிசேஷம்னா என்னன்னு ஒரு சின்ன புரிதல், எனக்கு வசன அறிவு ஆண்டவர் தந்தானே நான் உங்களுக்கு தரேன். ஜீவனையும் அழியாமையும், அது யோவான் 10:10 ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன், அப்புறம் அதை பரிபூர்ணப்படுத்த வந்தேன். அல்லேலூயா. ஜீவனையும் அழியாமையும் கொடுக்கறது தான் சுவிசேஷம். சுகம் கொடுக்கறது, வியாதிகள், அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் சைடில் செய்கிறது, அதெல்லாம் சிம்பிளான விஷயம். அதுக்கு கோர் மேட்டர் ஜீவனும் அழியாமையுமாகிய நித்திய ஜீவன் தான் சுவிசேஷம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 3:5-6, எபேசியர் 3:5-6 படிங்க, 5-6 படிங்க சீக்கிரம். நான் என்னுடைய நிருபத்தை நான் எழுதியிருக்கிறேன், பவுல் சொல்றார், அதை நீங்கள் வாசிக்கையில் ரகசிய சுவிசேஷத்தை குறித்து ரகசியம், சரிதானே? அந்த ரகசியத்தை குறித்த அறிவை அறிந்து கொள்ளலாம். அடுத்தது அந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்பட்டது போல தீர்க்கதரிசிகளுக்கும் பற்று போல முற்காலங்களிலே ஆவியானவர் ஜீவனையும் அழியாமையும் குறித்து நித்திய சுவிசேஷத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இதான் கவனத்தில் கொள்ளணும்.
அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏதோ சுகத்துக்கும் விடுதலைக்கும் நன்மைக்கும் பூமிக்கு எடுத்தாச்சு. வசனம் வந்து ஒன்று என்ன, எபேசியர் 3:5-6, எபேசியர் 3:5-6 எல்லாரும் பாருங்க. இந்த ரகசியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியம். அப்ப பரிசுத்த ஆவி வருதுன்னு சொன்னா ஏதோ சும்மா ஒரு விஷயம் இல்லை, ஜீவனுக்கும் அழியாமைக்கு உரிய காரியத்தை சுவிசேஷத்தினால அவர். எபேசியர் 6:20 படிங்க, 6:20 வசனத்துல தான் போவோம். ஆமா, அந்த ஆவியானவர் நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கப்படும்படி வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படியா எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நித்திய ஜீவ அழியாம சுவிசேஷம் நான் சொல்றேன். இப்ப நம்ம பைபிள் படிச்சு பேசுகிறோம். நம்ம பவுல் அவங்க எல்லாம் படிச்சு பேசல, ஆவியானவர் கொடுத்துட்டே இருந்தார், பேசினாங்க. ஹல்லேலூயா. அதான் விஷயம், ஆவியானவர் கொடுத்துட்டே இருந்தார். அப்ப சரியான வாக்கு. இப்ப கூட கன்வென்ஷன் கூட்டங்கள்லாம் வைக்கும்போது ஜெபம் நடத்துவாங்க. இப்போ ஒரு வாரம் முன்னாலே ஜெபம். அது என்னன்னா, இந்த கன்வென்ஷன் பாதுகாப்பாக நடக்கணும், கரண்ட் ப்ராப்ளம் வரக்கூடாது, இயற்கை சரியா இருக்கணும், பிரசங்கியார் சரியான வார்த்தை பேசணும். என்னது 4 நாள் 5 நாள் கன்வென்ஷன் போட்டு இவர் விலை கூட்டிட்டு நல்ல விலை கூட்டின பிரசங்கியாருன்னு கொண்டு வந்து இவர் காடையாரி மேடையாரி காட்டடி அடிச்சுட்டு போயிட்டாருன்னா வேஸ்ட் ஆயிரும்ல பிரசங்கியார். அது ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். எனக்கு அனுபவம் இருக்கு. இந்த பிரசங்கியார் மேடையில் பிரசங்கம் பண்ணுவாங்க, நான் பின்னால் இருப்பேன். இருந்துட்டு ஜெபம் பண்ண ஜெபம் பாவராக ஜெபம் பண்ணுவேன். பிரசங்கியாருக்கு வலது பக்கம் அசைய முடியாது, இடது பக்கம் அசைய முடியாது. அப்படியே பார்த்துருக்கேன். அவர் அங்கே போகலான்னு நினச்சா போக முடியாது. சில வேளை திரும்பி பார்ப்பாரு. நான் பேக்கில் தான் இருப்பேன், சில வேளை மேடையிலே உட்காந்துருக்கேன். அப்படியே அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி இந்த மனுஷனுக்கு அசைய முடியாது. இவர் என்னதையோ நினச்சிட்டு வருவார், நடக்காது. நான் பார்த்துருக்கேன். அது இல்லையா, அது பழைய சபையில் சரியாக தான் வசனம் பேசணும். நீங்கள் வந்து நான் பல இடத்துல பிரசங்கத்துக்கு போகிறேன். அந்த பிரசங்கத்துக்கு முன்னால் அந்த விசுவாசிகளுக்கு ஒரு ஜெபம் கொடுப்பாங்கல்ல, தொடர்ந்து உள்ள பகுதியில் ஆசையை வைக்கும்படி கர்த்தர் ஆவியானவர் பேசும்படி ஜெபம். அவங்க ஜெபிக்கிற வேகத்தை பார்க்கணும். நாங்கள் மனித சத்தம் கேட்கக்கூடாது, தேவ சத்தம் தான் கேட்கணும். மறைப்பொருள் எல்லாம் விளக்கி தரணும், வெளிப்பாடுகளை தரணும். மனுஷ சத்தம் கேட்கக்கூடாது. தேவ சித்தத்துக்கு அவங்க பேசுகிற வேகத்தை பார்த்து நமக்கு பயமா, ஜெபத்தில் சொல்கிற வார்த்தை பார்த்து நமக்கு பயமாக இருக்கும். இன்னைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியல. ஸோ அப்படி அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்து அது எங்களுக்கும் உதவியாக இருக்கும். இப்போ பவுல் சொல்றார், எனக்கு வாக்கு கொடுக்கப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு மாதிரி பைபிள் படித்து பேசுறது இல்லையே, ஆவியானவர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த சூழ்நிலை, அந்த என்வாயர்மெண்ட்ல எப்படி நித்திய அழியாமை ஜீவ சுவிசேஷத்தை கொடுப்பது எப்படி, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் சுவிசேஷத்தின் அடிப்படைகளை முதலாவது நமக்கு கொடுக்கிறார். அல்ல அது பிறகுதான் மற்ற காரியம். அது நான் வசனம் உங்களுக்கு சொல்லிட்டேன். 1 பேதுரு 1:12 சீக்கிரம். 1 பேதுரு 1:12 பரலோகத்தில் சீக்கிரம் படிங்க. அல்லேலூயா. 1 பேதுரு 1:12 தங்கள் நிமித்தம் அல்ல. சரி, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை வர்களை கொண்டு இவைகள் உங்களுக்கு அறிக்கை. சரி, வரும். பரலோகத்தில் இருந்த பரிசுத்த ஆவிதான் இந்த சுவிசேஷத்தின் அடிப்படையில் நமக்கு தருகிறார், நமக்குள்ள ஏற்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். முதலாவது புரிஞ்சிருங்க. தயவு செய்து மற்ற விஷயம்லாம் பரவு எனக்கு சொல்ல மாதிரி சுகம் அற்புதம் சொல்றது பரவு தான். அதுக்கு அடிப்படை பரலோக ராஜ்யத்தின் நித்திய ஜீவ அழியாமை குறித்த செய்தி என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்ப நமக்குள்ள எழுப்புதல் ஆவி வரும்போது நித்திய ஜீவ அழியாமை குறித்த ஒரு விழிப்புணர்வு, ஒரு உணர்வு, ஒரு வைராக்கியம் உண்டாகுது. இப்ப புரியுதா? உண்டாகணும். உண்டாயிட்டான்னு பார்க்கணும். எங்களுக்குள்ள உண்டானது தானே பேசிட்டு இருக்கிறோம். இல்லையா, இது அவர் உண்டாக்குனது, அதனால அது வந்துகிட்டே இருக்கு. ஸோ உங்களுக்குள்ள அது உண்டாகணும். எல்லாருக்குள்ளே அது உண்டாகும். இதுதான் எழுப்புதலுடைய சரியான அடிப்படை. சரியா? முதலாவது. ரெண்டாவது ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்ப பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட வந்த ஆவி பரலோக சுவிசேஷத்தை கொண்டு வந்தது, அது பூலோக சுவிசேஷத்தை கொண்டு வரையல. நல்லா கவனிக்கணும். 2 சுவிசேஷம் இருக்கு. ஒன்று பரலோக நித்திய அழியாமை குறித்த சுவிசேஷம், இன்னொன்று அழிவுக்குரிய காரியத்தை சுவிசேஷம். அது கொஞ்சம் விளக்கு உங்களுக்கு சொன்னா, பழைய ஏற்பாட்டில் ஆவர்த்தன புஸ்தகம், அது உபாகமம், ஓகே, 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்தில் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களை குறித்த செய்திகள் வாக்குத்தத்தமாக கொடுத்தது உண்மை. அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது அவ்வளவுதான். இல்லைன்னு நம்ம சொல்லலை, இருக்கிறத சொல்லிட்டோம். ஆனால் இப்போ பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வந்தபோது அது அநித்தியமான ஜீவனுக்குரிய வாக்குத்தத்தம், இது நித்திய ஜீவனுக்குரிய வாக்குத்தத்தங்களை, அதுக்குரிய காரியங்களை அவர் கொடுக்கிறார். இப்போ என்ன பிரச்சனை ஏற்படும்னா, அடுத்த ஒரு பிராக்டிக்கல் இஷ்யூ நம்ம பார்க்கணும். இப்போ பரலோக ராஜ்யத்தை குறித்த நித்திய அழியாம நித்திய ஜீவ சுவிசேஷத்தை ஆவியானவர் நமக்கு தந்தா, இப்ப பூலோகத்தின் ராஜா சும்மா இருப்பானா? அடுத்த பிரச்சனை இங்கதான்
பாசிட்டிவ்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாதுல்ல, அதில் உள்ள ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனுடைய கடினம் அதை நம்ம பார்க்கணும். இப்போ பூலோகத்தின் ராஜா என்ன செய்வான்? சும்மா இருக்க மாட்டான். அவன் என்ன செஞ்சான்னு பார்த்தா, நீங்கள் அப்போஸ்தலர் 4:18 வந்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 4:18 பேதுருவிட்ட சொல்றாங்க அந்த வேதவாரர் பரிசையெல்லாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த நாமத்தை குறித்து எவ்வளவு பேசக்கூடாது என்று எவ்வளவு கட்டளையிட்டோம். பேசாதடா, இந்த சுவிசேஷம் பேசாத, நித்திய ஜீவ சுவிசேஷம் பேசாத, இயேசுவின் மூலம் உள்ள சுவிசேஷம் பேசாத கட்டளையிட்டோம். அப்ப பிசாசு என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய ஆளுகளுக்கு ஒரு எழுப்புதலை கொடுத்து, அவர் எழுப்புதலை கொடுத்துட்டான், இல்லை எதிரான எழுப்புதலை கொடுத்து, பேசப்படாது, இந்த வார்த்தை படி பேசப்படாது என்று சொல்லி அவ்விதமாகவே அங்கே மிரட்டுகிற த்ரெட்டன் பண்ணுறாங்க. அவங்களை அதை தடுத்து நிறுத்துகிற காரியம் 5:28-29 அப்போஸ்தலர் 5:28-29 வரும்போதும் நீங்கள் படிங்க. 5:28-29 அந்த நாமத்தை குறித்து கூடாது என்று உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தோம். எருசலேமை போதகத்தாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய ரத்தப்பலியை எங்க தலைமையில் சுமத்துறீங்களே, அதுக்கு பேதுரு மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கணும், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே. பரலோக ஆய்வு வந்தோன்னா சோழிய பாரு, நாங்க பரலோக தேவனை தான் கீழ்படிவோம், எங்களுக்கு பரலோக ஆய்வு வந்திருக்கு, நீங்க ஜெயிலில் போட்டாலும் சரி, நீங்க என்ன செஞ்சாலும் சரி கீழ்படிய மாட்டோம். அல்ல. அப்ப எழுப்புதலின் வல்லமை வரும்போது இப்படிதான் ஒரு ஆளுக்குள்ள நீங்க கடந்த காலங்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க, வீட்டை விட்டு வந்துருவாங்க. நீங்க ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தோடனே வீட்டில் ஏற்ற மாட்டாங்க. எங்கிட்டே சொல்லியிருக்காங்களே உனக்குங்க ஒன்றும் கிடையாது போனாங்க, நான் இறங்கி வந்துட்டேனே, ஓகே ஒன்றும் கிடையாது போயிரு, இந்த எழுப்புதல் எங்களுக்கு வேண்டாம்னாங்க. அநேகர் வீட்டு துரத்தப்பட்டு வெளியிலே ராத்திரி கூட்டத்துக்கு போய் வீட்டுக்கு போக விடாமல் அவங்க அங்கேயே விலை புற இடங்களில் கிடந்து தூங்கியிருக்காங்க. இப்படியெல்லாம் கட்டினோம். இவங்களுக்குள்ள எழுப்புதல் வந்துட்டு இல்லையா, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். மற்றவங்க எல்லாம் எதுக்குறாங்க, ஒன்றை விட மாட்டோம், ஒன்றை கொல்லுவோம், ஒன்று அழிப்போம், அங்கே செய்வோம், அடிப்போம். ஆமாம், ஒரு ஊழியக்காரி இருக்கிறாங்க, அவங்க இப்படி தான் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வந்தாங்க. ராத்திரி கூட்டத்துக்கு போயிட்டு வந்தோடனே அவருக்கு சகோதரனா சித்தப்பாவா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, கூட்டத்துக்கு போனேன், அடிச்சாரு கன்னத்தில், அடித்த அடியில் 2 பல்லு உடஞ்சி கலந்து தெரிஞ்சிட்டு, எவ்வளோ வேகமாக அடிச்சிருப்பாங்க. அவங்க கிண்டலாக சொல்லுவாங்க, நான் அந்த வாலிப பிராயத்திலே பாட்டி ஆகிட்டேன். பல்லு விழுந்துட்டு இல்லை, இன்னும் இருக்கிறாங்க ஒரு ஊழியத்தில் அங்கே இருக்கிறாங்க, ஒரு இடத்துல இருக்கிறாங்க, எனக்கு தெரியும், நாங்கள் போவோம் பழகிருப்பேன். அவங்க சொன்ன சாட்சி, ஆமாம் என்னத்துக்கு, ஆமாம் அவங்க இப்போ ஊழியத்தில் இருக்கிறாங்க, அடியில் பல்லு போயிட்டு அப்படியே பாட்டி ஆகிட்டேன்னு கிண்டலாக சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கடினமான சூழ்நிலை சந்தித்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே இருந்த எழுப்புதலின் ஆவியை, எழுப்புதலின் அனுபவத்தை யாரும் தடுக்க முடியலை. அல்ல. அதான் இப்போ எழுப்புதல்னா என்னன்னு தெரியுதுல்ல, அது ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர்றோம். இயேசு பேசினார் உடனே நீங்கள் லூக்கா 16:13-14 வரும்போது இயேசுவை பரியாசம் பண்ணாரலாம், இயேசுவே பரியாசம் பண்ணாங்க. அந்த வசனத்தையும் பார்க்கலாம். ஆமாம், வேதவாதியார் பொருளாசைக்காரராகிய வேதவாரரும் பரிசேரும் அதை கேட்டு அதை அவரை பரியாசம் பண்ணாங்களாம். ஏன்? டேய், ஒரு மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மா நஷ்டப்படுறதா என்னடா பிரயோஜனம்? அவர் கேட்டார். ஒரு மனுஷனுக்கு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லடா, கல்லறை மண்ணுக்கு தானடா போவானி. ஆமாம், அவருக்கு பிரசங்கம் 2 விதமான கூலியும் செய்ய முடியாது, ஒன்றில் உலகத்துக்கு செய், இல்லைன்னா பரலோகத்துக்கு செய். இப்படி எல்லாம் பேசணுன்னு தான் இந்த உலக நேசர்கள், அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு காலத்தில் அப்படி நடந்தது. நாங்கள்லாம் கோபுரம் வச்ச சபையில் இருக்கிறோம், உயரத்தில் இருக்கிறோம், அரண்மனையில் வசிக்கிறோம், இது ஒரு வாழைச்சற்ற கூட்டம், இது ஒரு நாடோடி கூட்டம், இது இவன் வீடும் குடியும் இல்லாமல் நடக்கிற கூட்டம். யார? இந்த எழுப்புதல் அடைஞ்சவங்கள இல்லையா? அப்படி எல்லாம் இன்றைக்கு பரியாசம் பண்ணுகிறார்கள். அப்ப இயேசுவே பரியாசம் பண்ணி விட்டார்கள். இது என்னத்தை ஒரு கிரகத்தனமான இது, ஒரு நரிகளுக்கு குழிகளும் ஆயத்து கூடுகளும் உண்டு, ஆமாம் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நடக்க, இது என்ன எழுப்புதல் இல்லையா? அவங்களுக்கு புரியல, இது அழியாம நித்திய எழுப்புதல் அல்ல, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு எழுப்புதல் அல்ல. இதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு கட்டத்தில் நீங்கள் யோவான் 12:19 தானே, யோவான் 12:19 வரும்போது அவங்க சொல்றாங்க, இப்படியெல்லாம் பரியாசம் பண்ணினாலும் ஆண்டவர் பிரசங்கத்தை நிறுத்தல, அவர் மூலம் தேவன் கிரியை செய்யறதை நிறுத்தல. விளைவு என்னாச்சுன்னு சொன்னா நிறைய ஜனங்கள், அந்த வசனத்தை படிங்க, உலகமே 12:19 யோவான், பரிசேயர் ஒருவர் நோக்கி நீங்கள் செய்யறதெல்லாம் வீணந்தரையீர்களா, இதோ உலகமே, எப்படி உலகமே அவனுக்கு பின்னால போயிட்டு, நீங்க பரியாசம் பண்ணி பாக்குறிய, அதை செஞ்சு பாக்குறிய, என்னெல்லாம் செஞ்சு பாக்குறிய, நவர் அது உலகமே பின்னால போயாச்சப்பா.
எல்லா ஜனங்களும் எழுப்புதல் அடைஞ்சு அவருக்கு பின்னால் போகிறார்கள் என்று சொன்னார்கள். இப்போ 11:53 படிங்க. அங்கே படிக்கும்போது என்ன செய்யறான்? இயேசுவை அந்த நாள் முதல் அவரை கொலை செய்ய அடுத்த பார்த்தாவ. இனி இவனை உயிரோட வச்சா இவன் எல்லாரையும் கையில் எடுத்துருவான். ஒரு எழுப்புதலின் வல்லமை, அவனுடைய வார்த்தையில் ஒரு வல்லமை, அவன் கையை வச்சா வல்லமை, அந்த எழுப்புதலின் வல்லமை உள்ள இருக்குல்ல, தடுத்து நிறுத்த முடியாதுன்னு முடிவு வந்துட்டாங்க. என்னெல்லாம் பார்த்தோம், ஜனங்களை நிறுத்த முடியாது. எங்கோடி இல்லைன்னா அங்கோடி போவாங்க, அங்கோடி இல்லைன்னா அங்கோடி நடக்காது. ஸோ இனி இவனை கொல்லணும். அது 12:11 படிங்க பார்ப்போம். 12:11 அதில் வசனம் இருக்கு. அதே தான் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை இவன் நல்லா கவனிக்கணும். நோயை சுகமாக்கி பேய விரட்டி செத்தவனை எழுப்பி 4 நாள் கழிச்சு கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டானா என்ன செய்யாது? ஆனால் நிறைய ஜனங்கள் அந்த லாசருவை பார்க்கறதுக்கு வந்தாவலாம். யாருடைய அந்த ஆளு 4 நாள் கழிச்சு கல்லறையிலிருந்து வெளியே வந்த ஆள் யாரு பார்க்கணும்? திரளா லாசருவை பார்க்க வந்துட்டு. அப்ப லாசரு நிமித்தம் அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அதனால பார்த்தாவ இனி வேற வழி இல்லை, லாசருவை என்ன செய்யணும்? கொல்லணும். அப்ப ஒரு பக்கம் பரலோக எழுப்புதலின் வல்லமை வந்து நமக்குள்ள எழுப்புதல் ஏற்படுத்தினா பூலோக தேவன் சும்மா இருக்க மாட்டான். அவனுக்கு இதெல்லாம் தாண்டி தான் இந்த ஊழியங்களை நடத்த முடியுது. அல்ல ஓரளவு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யாரையாவது எழுப்புவான், அங்கே பெரிய குழப்பம் உண்டாக்கிட்டே இருப்பான். இதை தாண்டி அப்போ தேவனுடைய எழுப்புதல் உலகத்தினுடைய உபத்திரவங்களின் நடுவாய்த்தான் கடந்து செல்லுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 1 Corinthiயர் 15:32 பவுல் சொல்லுவார் பாருங்க, நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடு போராடினேன். அல்லேலூயா. எழுப்புதல் பெற்ற ஒரு மனிதன், எழுப்புதல் அடைந்த ஒரு மனிதன், ஒரு காலத்தில் சாத்தானுடைய அல்லது பழைய அறியாமையினால் சிக்கி சபைகளை உடைத்து கொண்டிருந்த மனிதன், இயேசு நாமத்துக்கு விரோதமாய் போய் அநேகரை கைது பண்ணினவன், சேவான கொலை செய்யும்போது கூட இருந்தவன், அவனுக்கு கண்ணை திறந்து ஒரு எழுப்புதல் அவனுக்குள்ளே உண்டாயிற்று. யாருக்குள்ளே உண்டாயிற்று? ஆமா, எந்த விசுவாசத்தை அழிக்க துடித்தானோ அவனே அந்த விசுவாசத்தை பேசும்படி ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. அவனுக்கு விளைவு என்னன்னா, நான் துஷ்ட மிருகங்களை சந்திக்க வேண்டி வந்தது. மனுஷன சொல்லுவார், துஷ்ட மிருகங்களை போல எல்லாரும் எனக்கு எதிராக வந்தார்கள். 2 தீமோத்தேயு 2:9 சொல்லுவார், இந்த சுவிசேஷத்தின் வைத்து நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். பார்த்தீங்களா? சுவிசேஷ நிமித்தம் என்னை கைதியாக்கி, குற்றவாளியாக்கி, பாவியாக்கி ஜெயிலில் அடைச்சி போட்டிருக்கு பார்த்துக்க. ஆனாலும் ஜெயிலில் இருந்து அந்த நெருமை எழுதுறார், ஆனாலும் தேவ வசனம் கட்டப்பட்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லுவார். 2 தீமோத்தேயு 4:5 நீ சுவிசேஷனுடைய வேலை செய். ஆமா, அதாவது முதல்ல வாசத்தா இப்படி வரும். அதாவது இல்லை, அதுக்கு முன்னால அந்த வசனம் என்ன சொல்லுவோம்னா, அவர்கள் ஆரோக்கியமான, ஏனென்றால் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி சுய இச்சைக்கேற்ற போதார்களை தெளாய் சேர்த்து கொள்வார்கள். சத்தியத்துக்கு செவியை சாய்த்து கட்டுக்கதைகளும் போய் சாய்ந்த காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவாய் ஸ்டடி ஆயிரு, மன தெளிவாயிரு, தீங்க அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை ஊழியத்தை நிறைவேற்று. கவனிக்கிறீங்களா? அப்போ இன்னைக்கும் சத்தியத்தை விருப்பம் இல்லாம செவித்தின உள்ளவர்கள் கட்டுக்கதைகளுக்கு பின்னால போற கூட்டம் நிறைய இருக்கு. அதுக்கு மத்தியில் ஒரு சிலர் தான் பரலோக எழுப்புதலை காண்பிக்கிறார்கள். உடனே எல்லாரும் எதிராக வந்து விடாலும் ஓடி போறார்கள். தீங்கு துன்பம் வருகிறது. அப்போ சொல்லலாம், இது இப்படிதான்ப்பா, நீ தீங்கு அனுபவிச்சு தான் தீரணும், பயப்படாதே அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸோ எழுப்புதல் நல்லதுதாங்க. ஆனால் மெய்யான பரலோக எழுப்புதல் வந்தா நமக்கு நம்ம சுற்றி என்ன நடக்கும் நீங்க தெரியணும்ல. தெரிஞ்சாதானே எழுப்புதல் வரும்போது அதை ஹேண்டில் பண்ண முடியும் இல்லையா? ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு மேலே இது துப்பாக்கியாகும், கவனமாக பயன்படுத்து, ரொம்ப இப்படி ஹேண்டில் பண்ணணும், இது கத்தி, இது இப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்குடைய சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் அந்த ஆயுதத்தை கையில் கொடுப்பாங்க. ஒரு இராணுவ வீரன் ஆகட்டும், ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், அவங்களுக்கு ரைஃபிள் கொடுக்குறாங்கல்ல, பிஸ்டல் கொடுக்குறாங்கல்ல, கொடுக்கும்போதெல்லாம் இது இப்படிப்பட்டது, இது இப்படி யூஸ் பண்ணணும், இப்படி வச்சிடாதா, அப்படி வைக்கணும், அதை ரிப்பேர் பண்ணோன்னாலும் இப்படிலாம் செய்யணும்லாம் இருக்குது, அதை க்ளீன் பண்ணோன்னாலும் இப்படிலாம் செய்யணும், அதில் அன்லோடிங் பண்ணணும், அந்த பில்லட்ஸ் எல்லாம் சரி, இப்படியெல்லாம் கவனமாக பண்ணலைன்னா அது ஒன்றும் தீர்த்துப்படுறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது மாதிரி இது ரொம்ப கவனமான ஒரு விஷயம். அப்போ தொடக்கத்தில் நமக்கு என்ன வேணும்? அதுக்கு ஒரு பயிற்சி வேணும். அப்போஸ்தலர் 23:14 உங்களை பயம் காட்டலை, ஒரு அறிவுக்கு இருக்கட்டு. அப்போஸ்தலர் 23:14 வரும்போது இந்த பவுலுக்குள்ள இவ்வளவு எழுப்புதல் வந்துட்டு பாருங்க. நிறைய யூதர்களும் புறஜாதிகளும் குணப்படுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். இந்த சுவிசேஷத்தை கீழ்ப்படிஞ்சோன்னா இந்த யூதர்கள் பார்த்தார்கள், இது விடப்படாது, அந்த இடத்துல இருக்கு, பவுலை கொல்லும் அளவும் நாங்கள் சாப்பிடுவோம் இல்லை,
குடிப்பதம் இல்லைன்னு சபதம் எடுத்தாவலாம். புரியுதா? இவனை கொல்லுவது வரைக்கும், இவனை கொல்லுவது வரைக்கும் சோற சாப்பிட மாட்டோம். எப்படி இருக்கு? உலகத்தினுடைய வல்லமை பார்த்து இதை தாண்டியாகும் ஊழியத்தை உண்டாக்குது, சபையை நிறுத்துது. இது வேற பிசினஸ் உண்டாக்குற மாதிரி விவகாரம் கிடையாது. அல்ல இல்லையா? அதனால நான் ரொம்ப கவனமா பேசுவேன், கவனமா நடந்து கூட புத்தி சொல்லுவேன். அல்ல இல்லையா? விளையாட்டா நினைச்சிடாத, எங்க சுத்தி பக்கத்திலே இருப்பான், நமக்கு தெரியாது. அப்ப இப்படி நீங்கள் அப்போஸ்தலர் 14:19 வந்தா ஒரு இடத்துல போய் பவுல் ஊழியம் செய்றாரு, அற்புதம்லாம் நடக்கு, ஜனங்கள்லாம் தேவனை விசுவாசிக்கிறாரு. உடனே கொஞ்சம் யூதர்கள் வந்தார்கள். இங்க ஒரு காரியம் கவனிக்கணும், இந்த பவுலுக்கு பின்னால ஒரு யூத கூட்டம் எப்போதும் இவன் எங்கெல்லாம் போவான், எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுவான், எங்கெல்லாம் எழுப்புதல் உண்டாக்குவான், அங்கெல்லாம் தகர்த்து போடும்படி ஒரு கூட்டம் போச்சு. அப்போ முதல்ல பார்த்துட்டோம், இவனை கொல்லுறது வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம். அவர் இந்த கூடையில் வச்சு மரபக்கத்திலோடி அந்த விசுவாசிகள் அந்த பெரிய சவர், அந்த சுவரிலோடி இலக்கி விட்டாங்க. அவர் தப்பி ஓடி விட்டார், தப்பி வந்துட்டார். சரி, இன்னொரு சூழ்நிலையில் அற்புதம் செய்கிறாரு, ஜனங்கள்லாம் வராங்க. கொஞ்சம் யூதர்கள் வந்தார்கள், டேய் இப்படி வந்தானா, பவுல் வந்தானா, அப்புறம் செஞ்சானா, உங்கள் தேவன் எல்லாம் தேவன், பரலோக தேவனை நீ ஆராதிக்கணும், ஏசுன்னு ஒருத்தர் இருக்கான், அவர் தான் பின்பற்றணும்லாம் சொல்லியிருப்பானே. ஆமாம் ஆமாம் சொன்னான். டே அவன் ஃப்ராடாகும், கள்ளமாகும் அங்கே சொல்லி ஜனங்கள்கிட்ட அவர் குண்டானியை கிளப்பி விட்டாச்சு. உடனே அந்த ஆளுவெல்லாம் சொல்லி அப்படியே விஷயம் ஓடி வந்து பவுலை கல்லறிஞ்சு பட்டணத்துக்கு வெளியே போட்டார். இல்லையோ கொஞ்சம் முன்ன அற்புதங்க, தேவர்கள் என்று சொல்லி மாலையெல்லாம் போட்ட சூழலாகும். சரியா? கடவுள் வந்திருக்காருன்னு அளவுக்கு ஊழியக்காரனுக்கு மரியாதை. மறு நேரம் கொஞ்சம் கழியல அவனு வந்தார். அப்போ எப்போதும் இந்த எழுப்புதலை ஹேண்டில் பண்ணும்போது இந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும். ஆண்டவருடைய வேலையை செஞ்சுட்டு ரொம்ப நுணுக்கமாக ஆவியானவருடைய நடத்தல்படி போகலைன்னா பிசாசத்தை அழிப்பதற்கு கூடவே வருவான் என்கிறத மறந்துடக்கூடாது. 1 கொரிந்தியர் 15:30, 15:30, 31, 32 நாங்கள் எந்நேரமும் நாச மோசத்துக்கு எதுவாக இருக்கிறோம். இல்லையோ நாச மோசத்துக்கு ஏதுவா இருக்கிறோம். எப்ப என்ன சம்பவிக்கும்னு தெரியாது. ஒரு பெரிய இன்னைக்கு வரைக்கும் பவுலின் நிருபங்கள் பேசி கொண்டிருக்கிறது, அதை வச்சுதான் நம்ம ஊழியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட பவுலு இந்த எழுப்புதலை உருவாக்கின காலத்துல என்னெல்லாம் சந்திச்சிருக்கிறாரு என்கிறத நாம அங்க புரிந்து கொள்வோம். அல்ல அப்ப இப்படிப்பட்ட நீங்கள் ரோமர் 8:35-36, 8:35-36 எந்நேரம் கொல்லப்படுகிறோம், நானே தினமும் சாகிறேன், கொல்லப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம், இப்படி எல்லாம் அந்த சம்பவங்களாக இருக்கு. நீங்க படிச்சிருங்க. சரி, இந்த அனுபவங்களை கடந்து வந்த மனுஷன் ஒரு இடத்துல ஒரு சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு. 2 கொரிந்தியர் 10:4, 2 கொரிந்தியர் 10:4 படிங்க. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10:4 எங்களுடைய போராயுதங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவாளா இராமல் அரண்களை நிர்மூலம் பண்ணத்தக்க தேவ பலன். பரலோகத்தில் இருந்த வந்த எழுப்புதல் இது, பரலோக வல்லமையினால வந்தது. அந்த தேவ பலன் எங்களுக்குள்ள இருக்கிறதுனால இவ்வளவு கடினமான சூழ்நிலையெல்லாம் கடந்து பட்டயமோ நாசமோ சும நிர்வாரமோ பசியோ தாகமோ எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பதில்லை, எதுவும் என்னை அசைப்பதில்லை. அது இப்படி அந்த அனுபவம் வந்தது. இல்லையோ? அப்போ எழுப்புதலின் ஆவியின் வல்லமை எவ்வளோ பவர்ஃபுல்லுன்னு தெரியுதா? அதை அணைக்க முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. அப்போ இந்த எழுப்புதல் நமக்கு வேணுமா வேண்டாமா? என்ன சொல்லுது நீங்கள்? நான் 2 பக்கத்தையும் சொல்லிட்டேன். ஒரு பக்கம் எழுப்புதலின் அடிப்படைகள் எல்லாம் நான் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன், எழுப்புதலின் ஆவியை என்னுடைய செயலை நான் சொல்லிட்டேன், மறுபக்கம் எதிர் செயல்களையும் பார்த்துட்டேன், சொல்லிட்டேன். இதை கடந்து தான் விசுவாசிகள் வந்தார்கள்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு வேணுமா அந்த எழுப்புதல்? இது ஆடம்பர எழுப்புதல் அல்ல, இது உலகத்தார போல நடக்கிற எழுப்புதல் அல்ல, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏற்ப எழுப்புதல் அல்ல. பரியாசம் உண்டு, நிந்த உண்டு, அடிகள் உண்டு, கட்டு உண்டு, காவல் உண்டு, இடுக்கமான வாசல் வழியாய் போகிற ஆனால் அநேக வத்திரங்கள் வழியாய் நித்திய ஜீவனுக்கு போகிற எழுப்புதலாய் இந்த எழுப்புதல் இருக்கிறது. இந்த எழுப்புதலை நம்ம என்ன செய்யறோம்? வாஞ்சிக்கணும். அல்லையா? அல்லாம எழுப்புதல்னு என்னமோ அர்த்தம் கட்ட காரியத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்காவ. எனக்கு அது புரியல. இப்படி ஒரு எழுப்புதல் இருக்கு, இதுதான் சபையை உண்டாக்கிட்டு. நல்லா கவனிக்கணும், இந்த எழுப்புதல் தான் சபையை உருவாக்கிட்டு. அது சபையில் கூடுதல் குறை இருக்கு, நான் நிறைய சூழ்நிலையில் போற தெரியும். ஆனாலும் நான் சொல்லணும், கடந்த காலத்தில் கூட ஒரு ஊழியத்தை குறித்து நான் ஒரு ஊழியக்காரரோட பேசி கொண்டிருந்தேன். அப்போ நான் சொன்னேன், எங்கள் வீட்டு ஊர் பக்கத்தில் ஒரு ஊழியர், அது எப்படி இந்த ஊழியம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டார். ஏன்னா நான் சின்னவனாக இருக்கும்போதே, எங்கள் குழந்தையாக இருக்கும்போதே அந்த ஜெப வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அவர் ஊழியக்காரர் ஊழியம் செஞ்சார். பிறகு அவருக்கு சில பிரச்சனைகள் குழப்பம் எல்லாம் ஊழியம் செய்ய முடியாமல் டோட்டலி ஆஃப் பூட்டி போட்டு அப்படியே கிடந்தது, அது முடிஞ்ச மாதிரி கிடந்து. பிறகு அப்போ எல்லாரும் பரியாசம் பண்ணிட்டு போனாவ, அந்த ஊழியம் தானே இப்படி தானே அண்ணா கிடக்கு, அப்படி தான் கிடந்து நிலம், அப்படி தான் கிடந்து பாருங்க. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு ஊழியக்காரர் அந்த ஏரியாவை வாங்கினார். அவர் வாங்கி ஊழியத்தை ஆரம்பித்த போதும் பெரிய பிரச்சனை தான், அவர் விடவே இல்லை. நான் சொல்கிறேன், அந்த ஊழியத்தை ஆரம்பித்தவர் எல்லாரும் பையாச்சு,
இன்னும் அந்த ஊழியம் அங்கே இருக்கு. அல்லேலூயா. அந்த விளக்கு அணையல. என்ன சொல்லுகிறேன், நான் இது நுட்பமாக கவனிச்சிருக்கிற விஷயம். நான் பல இடம் சுத்துறவன் இல்லையா, அந்த விளக்கு அணையல. பல வருஷத்துக்கு முன்னே இங்கே இப்படி சூழ்நிலையில் பார்த்தேன், அதில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் விளக்கு அணையல. அல்லேலூயா. ஏன்? இது பரலோகத்திலிருந்து போட்ட அக்கினினால வருவான். அல்லேலூயா. வேற எத்தனையோ இடங்கள்லாம் அடைஞ்சு கிடக்கு போயிருக்கு. இங்கே பார்த்தா ஒரு 4-5 சாதா அளவு தான் இருக்காது. ஆனால் விளக்கு அணையலையே. அல்லேலூயா. நான் சொல்லுறது புரியுதா? சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்நிய வேற ஆராதனை இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பக்கத்தில் இந்த ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு ஓரளவு தெரியும், அனுபவப்பட்டவர்கள். இவ்வளவு கஷ்டத்தை தாண்டின பிறகு விளக்கணை இல்லை. அல்ல, நான் யோசிச்சு பார்த்தேன், அது பிரம்மாண்டமாக இருக்கு, இது ஒரு குச்சில் மாதிரி இருக்கு, விளக்கணை இல்லை. ஏன்? இது பரலோக அக்னி நல்ல போட்ட எழுப்புதல். அல்ல, அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த ஜெனியூன் எழுப்புதலுக்கு காரணமாக இருக்கும்போது, அதுக்கு உட்பட்டு இருக்கும்போது நமக்குள்ள எழுப்புதல் ஏற்படுகிறது. நம்மால் ஏற்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளில் எழுப்புதல் ஏற்படுகிறது. ஒருவேளை மங்கி எரிஞ்சாலும் சொல்லியிருக்கு இல்லையா, மங்கி எரிகிற திரியை அணையாமல் இருக்கிறவர், நெறிந்த நாணலை முறியாமல், எல்லாம் வசனம் தெரியும். இந்த எழுப்புதல் நக்கினி வேணும், இந்த எழுப்புதல் மெய்யான அனுபவம் வேணும். அது இருந்தால் தான் நிற்க முடியும், இல்லைன்னா போய் சாசை ஜெயிக்க முடியாது. நீங்கள் போய் பணம் இருக்கிறதுனால ஊழியம் நான் சொல்லுவேன், பணம் இருக்கிறதுனால ஊழியம் கட்டிட முடியாது. கட்டடமோ காரை வச்சு நீ ஊழியம் கட்டிட முடியாது. ஊழியம் கட்டணமா பரலோக தேவனுடைய அங்கீகாரம் வேணும், அதிகாரம் வேணும், தேவ கிருபை வேணும். அதுதான் நமக்கு முக்கியம். பணம் இல்லை முக்கியம், தேவ கிருபை இருந்தா எல்லாமே அங்க வந்துடும். அல்ல இல்லையா? இப்ப எழுப்புதலை பற்றி ஒரு நல்ல ஐடியா கிடைச்சல. நம்ம இந்த எழுப்புதலுக்கு நீங்க ஜோம் பண்ணுவீங்களா? ஜோம் பண்ணுங்க, வீட்டில் இருந்து ஜோம் பண்ணுங்க, வீட்டில் வந்து ஜோம் பண்ணுங்க. எப்பவுமே சொல்லி தந்தாச்சு, எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி தந்தாச்சு. நாங்க படித்தோம், கேட்டோம், வாங்கினோம். எல்லாரும் போடு போ விரட்டிட்டு இருக்காரு, நாங்க என்ன போட்டுட்டு இருக்கோம். நீங்களும் கேட்டீர்கள், அதை கேட்டு வாஞ்சித்து கொள்ளாமே இது நல்ல எழுப்புதல் தானே, நீங்க அர்ப்பணிக்க வேண்டாமா? அது எப்படி பெருசுங்க? யாரு ஒரு கோழி குஞ்சு செத்தா கூட்டத்துக்கு வர முடியுமா? ஒரு கோழி குஞ்சு இலக்குக்கு நமக்கு இஷ்டம் இல்லை. எழுப்புதல் வேணும், பரலோகத்துக்கு போனோம், உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரணும். ஒரு கோழி குஞ்சு இலக்குக்கு நீங்க தயாரில்லை. அற்பமான விஷயம். பரகரசில எல்லாத்தையும் இழந்து கையையும் கட்டி, நாடி கட்டையும் கட்டி, காலையும் கட்டி கொண்டு போனோம். ஒன்றும் இல்லை, இவ்வளவுதானே கடைசியில். அப்போ நேரமே நமக்கு தெரியும் நம்ம எத்தனை இடத்துக்கு போகிறதானே. பின்ன அது கடந்து ஒப்பராளப்படுது. சரியாப்பா இருக்குது, ஒரு எலும்பு கடுவுதான், எள்ளு கடுவுதான். அந்த எழுப்புதலை தாரம் கொஞ்ச நாள் 10 எரிஞ்சுக்கிட்டு அவன் எரிந்து பிரகாசிக்கிற உலகாயிருந்தான்னு யோவானை பற்றி சொல்லியிருக்கு இல்லையா? அவன் எரிந்து அவன் ஆளு பரதேசி, வனாந்தரத்தில் கிடக்கவன், வெட்டுக்குழியும் காட்டுத்தேனை குடிச்சிட்டு கிடக்கவனா இருந்தாலும் ஆளு எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். ஏன் இது வேணும்னு இல்லையா சொல்லிட்டு இருக்கோம். வயசு என்ன ஆச்சு உங்களுக்கு, காலம் என்ன ஆச்சு? நான் பெருமைப்படுத்தலை. 15 வயசுல இந்த இதை படிச்சு 19 வயசுல ஜான்சனா எடுத்ததுனால இப்போ உங்களுக்கு முன்ன நிற்க நான் சுத்திக்கிட்டே இருக்கேன். அல்ல இல்லையா? நீங்களும் வேதம் படிச்சே இல்லையா? கொஞ்சம் வரியமா என்னத்தை படிச்சு கழிச்சுக்கலாம், என்னத்துக்கு ஜெபிச்சுக்கலாம், என்னத்துக்கு பேய் வரப்படாது, நோய் வரப்படாது, தலைவுக்கு மாட்டில் வச்சுக்கணும். இதுக்காக பைபிளை கொண்டு தெரியணும், இதுக்காக கூட்டம் அலையணும். என்ன எழுப்புதல் வந்துன்னு கேட்டேன், வருஷம் எத்தனை ஆச்சுன்னு கேட்டேன். நீங்க சொல்லுங்க என்ன எழுப்புதல் வந்திருக்குன்னு. ஐயா எப்படி இருக்குது? இருக்கு அம்பருதங்க யாரு, நான் ஏன்னா சத்தமா இருக்கேன். இப்படி தானே நீ உனக்கு கிடைச்ச எழுப்புதல். அல்ல இல்லையா? ஆவி உண்டு, வசனம் உண்டு, சபா உண்டு, நிறைய பிரசங்கமாரி உண்டு, இவ்வளோதான் இருக்கு. அல்ல இல்லையா? நாங்கள் எல்லாம் ஒத்தாக்கி, நான் பெரும் அடிக்கல, அது வருது, ஒத்தைக்கு தான் நடந்தேன். அன்னைக்கு ஒத்ததான், இன்னைக்கு ஒத்ததான், போங்கடா. ஆனால் நினைக்கேன் இந்த தேவ கிருபை பெரிய கிருபை தான் இல்லையா? எத்தனையோ பேர் கூட்டத்தோட கூட்டணியோட போனவனெல்லாம் காண இல்லை. நம்ம ஒத்தைக்கு ஆண்டவரோட நடந்திருக்கோமா இல்லையா? இட்ஸ் கிரேட். ஏன் உங்களுக்கு முடியாது? உங்களுக்கு இந்த சூழ்நிலையில். ஆகவே இந்த நாளிலே நீங்க ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, பிரசங்கார் நகையா பிரசங்கார் நல்லா பிரசங்கம் பண்ணாருன்னு நீங்க பாராட்டு பத்திரம் தராண்டாம். அதை நான் ஆண்டவர்கிட்ட போய் பார்த்துக்கலாம். நீங்க மேல குணப்பட்டு எழுப்புதல வேண்டுங்க. எல்லாரும் உங்களுக்கு குடும்பத்தில் யாவது எழுப்புதல் வரட்டு. சேசத்தை பிறகு நமக்கு கலக்கலாம். முதல்ல வீட்டுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரட்டு, அடுத்த வீட்டில் எழுப்புதல் வரட்டு வர்றான்னு பார்ப்போம். ஆமா, பைப்படியில் உண்டாகும் மாதிரி உள்ள வேற எழுப்புதலோட நமக்கு அந்த எழுப்புதல் நிறைய இருக்கு நம்மகிட்ட. இதுதான் ஒரு நாளும் வரையல. நீங்க வெக்கப்படாண்டாமா? ஐயா பிறகு சொன்ன நியாயம் தானே. வரிய காஞ்சாமா குத்தம் அல்ல. எனக்கு லட்சணம் எப்படி இருக்கு, பிள்ளை வேலுக்கு லட்சணம் எப்படி இருக்கு, மாப்பிள்ளைக்கு லட்சணம் எப்படி இருக்கு, குடும்பத்துக்கு லட்சணம் எப்படி இருக்கு. வெக்கப்படாண்டாமாகும், வெக்கப்படும். ஆகவே அன்புக்குரிய உங்களை வெக்கப்படுத்தும்படி எழுதவில்லை. சொன்ன மாதிரி நீங்கள் எனக்கு பிரியமானவர்கள்ட்ட உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்னு சொன்னார்ல கடந்த நாள்ல, அது மாதிரி புத்தி சொல்றேன். நல்லா தாழ்த்துவோம், இந்த நல்ல எழுப்புதலை வாங்கிப்போம். எப்படி அதை அடிச்சு பிடிச்சி வாங்கிடுவோம். எழுப்புதலுக்கு வாய்க்காலா இருந்து அநேகரை ஆதாயப்படுத்தி ஆண்டவருடைய ஊழியத்தில் நிலைத்து மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.